ஃபைனலாக யமஹாவோட R15க்கு மிகப்பெரிய ரைவலாக பார்த்தீங்கன்னா டீமன் GR200R அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் 200cc இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் R15க்கு ஈக்குவலான கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல டெக்னாலஜி, சூப்பர்வான டிசைன் இருக்குது. உங்களுக்கு இந்த டீமன் GR200Rோட டிசைன் பிடிச்சிருக்கா, இல்லாட்டி R15ஓட டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. GPX அப்படிங்கிற தாய்லாந்து பேஸ்டு மோட்டார் சைக்கிள் கம்பெனியிலிருந்து டீமன் GR200R அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அப்கமிங் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் யமஹாவோட R15 ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் GPX பிராண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கே இருந்து பார்த்தாலும் டீமன் மாதிரியான லுக் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 200R அப்படிங்கிற 200cc ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அப்ராக்சிமேட்டாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1,80,000 அப்படிங்கும்போது டெஃபினட்டாக 2,05,000லேருந்து 2,10,000க்கு மேலே இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டீமன் GR200R பொறுத்த வரைக்கும் நல்ல டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போ 2023 அப்டேட்டட் மாடலில் கூட நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வைஸ் அப்புறம் டிசைன் வைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ப்ரீமியமான லுக்கு கிடைக்குங்க. இந்த பைக் 198cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 17.5 ஹார்ஸ் பவரும் 14.8 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் இயர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 45 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது டெஃபினட்டாக 130+ தாராளமாக கொடுக்கும். இந்த பைக்கோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது வித்தவுட் அலுமினியம் ஸ்விங் ஆர்ம். ஸோ அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் வந்து இதில் கிடையாது. இந்த பைக்கில் டியூவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் 37mm கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இந்த கிளஸ்டரில் வேறு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும், அண்ட் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த கிளஸ்டர்லையும் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் வேறு என்ன இருக்குது நம்ம பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா 200cc இருந்தாலும் நம்ம நிறைய சிட்டியில் டிராஃபிக்கில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கரெக்டான ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரைடிங் எர்கனாமிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் லீனிங்கில் தான் இருக்குது. அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பில்லியனுக்கு சின்ன சீட் தான், அதை நம்ம எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ஸில் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. பில்லியனோட கம்ஃபர்ட்டை அது நம்ம ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறோம், சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறோன்னா ஓகே. பட் லாங்கில் போகும்போது பில்லியனுக்கு ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகும். பட் ரைடர் வந்து 100% என்ஜாய் பண்ணலாம் ரைடர். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. 810mm வந்து சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. 156 kg வெயிட் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், ரொம்பவே ப்ரீமியமான லுக்கில் சூப்பரான ஒரு அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்குது. நல்ல கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பெஸ்ட்டான விஷயங்கள் இந்த டீமன் GR200Rல இருக்குது. ரொம்ப வருஷமாக நம்ம நிறைய மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து புது ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் பார்த்தாலும் யூனிக்கான பைக்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த பைக் வந்து யூனிக்காக இருக்குது. நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான விண்ட்ஷீல்டும் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.